தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். 50 வயது மேற்பட்ட 60, 70, 80 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு அதிரடி அறிவிப்பை இப்போ தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியலையாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரேஷன் அட்டை அப்படிங்கிறது அனைவராலுமே வைத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரேஷன் அட்டை வாயிலாக தான் நமக்கு ரேஷன் பொருட்கள் அப்படின்றது மாதம் மாதம் பெறப்பட்டு வந்துட்டு இருக்கும். மத்திய மற்றும் மாநில அரசுகளோட அரசு சலுகைகளை பெறதுக்கும் இந்த ரேஷன் அட்டை அப்படின்றது கம்பல்சரி. இந்த நிலையில தான் மூத்த குடிமக்களுக்கு அவங்களால லைன்ல கியூல போயிட்டு நின்று ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாது அப்படின்றதுனால தாயுமானவர் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. இதன் மூலமா ஒவ்வொரு மாதத்திலயுமே ஏதோ ஒரு வாரத்தை சூஸ் பண்ணி சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல எடுத்துட்டு போயிட்டு வீடு தோறும் அவங்களுக்கு இலவசமா இந்த ரேஷன் பொருட்கள் விநியோகம் அப்படின்றது செய்யப்பட்டு வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில தான் ஒரு சூப்பரான அப்டேட்டையும் இப்ப வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த தாயுமானவர் திட்டத்தை யாரு பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 70 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள், அது மட்டும் இல்லாம உடல் ஊனமுற்றோர், இவங்கள் அனைவருமே வீட்டில இருந்தே ரேஷன் பொருட்களை பெரும் விதமா தான் இந்த தாயுமானவர் திட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்டது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த வயது வரம்பு அப்படின்றத குறைச்சிருக்காங்க. அதாவது 70 வயதா சொல்லிருந்த மூத்த குடிமக்களுக்கான அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப 5 வயதை குறைச்சு உங்களுக்கு 65 வயது ஆயிருக்கு அப்படின்னாவே போதுமானது. நீங்க இந்த தாயுமானவர் திட்டத்துல இணைந்து நீங்க வீட்டில இருந்தே ரேஷன் பொருட்களை வாங்கி பயன்பெற முடியும். நீங்க ரேஷன் கடைக்கு போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அப்படின்ற ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ மக்கள் நீங்க 60 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களா இருக்கீங்க அப்படின்னா உடனே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி வீட்டுக்கே ரேஷன் பொருட்களை வர வச்சு பயனடைங்க. இந்த தாயுமானவர் திட்டத்துல இணையறதுக்கு பாத்தீங்கன்னா மாதமே பாத்தீங்கன்னா மாவட்டம் தோறும் மக்கள் குறைதீர் முகாம் அப்படின்ற ஒரு முகாம் நடத்தப்படும். அந்த முகாம்ல கலந்து கொண்டு நீங்க இந்த தாயுமானவர் திட்டத்துல ஜாயின் பண்ணி வீட்டில இருந்தே ரேஷன் பொருட்கள் அப்படின்றத பெற்றுக்க முடியும். இதற்கு ஒரு அங்கீகார சான்று அப்படின்றது அந்த மக்கள் குறைதீர் முகாம்ல கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு நீங்க ரேஷன் கடையில கொடுக்கறது மூலமா ஈஸியா நீங்க இதை பயன்படுத்திக்க முடியும். இதை பத்தின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதற்கு தனியாவே ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். நீங்க மக்கள் குறைதீர் முகாம்ல வாங்குறது மட்டும் இல்லாம ரேஷன் கடையிலுமே இந்த அங்கீகார சான்று அப்படின்றத பெற்றுக்க முடியும். அதையும் நான் கூடிய சீக்கிரம் எப்படின்னு அப்டேட் பண்றேன். மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.